வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்ட. வெல்கம் டு தி அருண் ஸ்டுடியோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. இன்னைக்கு சண்டே வைப்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, போன வாரம் சண்டே வீட்டுல சமைக்கலங்க. தோசை வைடி. கல் இருக்கு, மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ணமாவல. ஊறுகாய் இருக்கு, கஞ்சி இல்ல. வெளியே போய் சாப்பிடலாம்னு செட் பண்ணோம். புரிய விஷயம். ஒரு நிமிஷம் யோசிக்கும் போது எங்களுக்கு ஒரு ஸ்பாட் ஞாபகம் வந்துச்சு. ஈரோடு அம்மன் மெஸ். ஒரு வழியா கிளம்பிட்டாங்க. 2 வீலர் தான் டிராவல் பண்ணோம். சரியான டிராஃபிக். இன்னைக்கு கூட போறாங்க, சொல்ல தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? எங்க போறான்? வீக்கெண்ட் எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டேல ஈரோடு அம்மன் மெஸ் எப்பொழுதும் பிஸியாக தான் இருக்கும். அதனால வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குங்க. ஒரு வேளையா அடிச்சு பிடிச்சி ஈரோடு அம்மன் மெஸ்குள்ள நுழைஞ்சாச்சு. உள்ள போய் உட்காந்தாச்சுங்க. மெனு கார்டு பார்த்தோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனா ஒருத்துங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டர்ஸ்க்கு முதல்ல ட்ரை பண்ண வேண்டியது கோழி ரசம். டோன்ட் மிஸ் இட். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கோழி ரசம். சுட ஒரு சட்டி குழம்ப குடிச்சிட்டு தூக்கம் போட்டு எந்திரிச்சோம்னா எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கேன். அதான்டா இளந்தாரி பிள்ளைக்கு அர்த்தம். நாங்க என்ன ஆர்டர் பண்ணோம் தெரியுங்க? அதெல்லாம் இல்லைங்க, நாங்க ஆர்டர் பண்றது வேற ஐட்டம். எங்க போனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றது பிரியாணி தான். பசங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் பிரியாணி தான். இதே மாதிரி இங்க பாஸ்மதி ரைஸ் கிடைக்காதுங்க, சீரக சம்பா தான் கிடைக்கும். பிரியாணியோட டேஸ்ட் பத்தி சொல்லணும்னா ஓகேங்க, நல்லா இருந்துச்சு. ஆனா குவான்டிட்டி கம்மி, பீஸும் இல்ல. பீஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் எலும்பு. அதுக்கப்புறம் வெயிட்டரை கூப்பிட்டு என்னப்பா பிரியாணி சூப்பரா இருக்கு, பீஸ்ல எலும்பாத்துன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல மட்டன் பீஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இனியோ ஒரு 5 out of 3. Oh my god. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டட் மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். அந்த அன்லிமிட்டட் மீல்ஸ் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அன்லிமிட்டட் மீல்ஸ்ல எல்லா வகையான கூட்டு பொரியெல்லாம் கொடுத்தாங்க. இங்கே சீ ஃபுட்ஸ் நல்லா இருக்கிறதுனால நாங்கள் ஆர்டர் பண்ண அந்த அன்லிமிட்டட் மீல்ஸுக்கு ஒரு ஸ்பைசியான சவுத் இந்தியன் ஸ்டைல குழம்பு ஆர்டர் பண்ணோம். அடுத்து வஞ்சரம் ஃப்ரை 6 சைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அடுத்து ஃபிஷ்லேயே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான கடம்பா ஒன்று ஆர்டர் பண்ணோம். அடுத்து ஈரோடு அம்மன் மெஸ்ஸுக்கு சிக்னேச்சர் ஃபுட்டான ஒரு மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுங்க. கடைசியா கோலி சோடாவோட நம்ம லஞ்சம் முடிச்சாச்சு. அடுத்து கை கலவை வாஷ்ரூம் போனா அதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்கு. இனி வர மாட்டேங்க. ஓகே, எப்படி மேனேஜ் பண்ணி கை கழுவி வாய்ப்பு சரியான சால்ட் தயவு செய்து அதான் ஈரோடு மெஸ் போறவங்க கை கழுவும் போது வாய்ப்பு பிடிக்காதீங்க. தண்ணி சால்ட் ரொம்ப அதிகம்.